ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ ஆன்லைனில் வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லைவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாப்பிக்லாம் பார்க்க போகிறோன்னா, ஸோ ஜென்ரல் தமிழில் யூனிட் 7 பொறுத்த வரையும் தாராபாரதி, கண்ணதாசன், தமிழ் ஒலி, கீவா ஜெகநாதன், ஸோ இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து யூனிட் 1ல் வேர் சொல் அறிதல், வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் ஆணையும் பெயர், பெயரச்சம் வகை அறிதல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல். ஸோ இதிலிருந்து தான் இன்றைக்கி நம்ம கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அனைத்து கேள்விகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த கொஸ்டின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி உண்டான லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். படித்தான் அப்படின்றதுக்கு உண்டான வேர் சொல் வந்து என்ன அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். படித்தான் அப்படின்றதுக்கு உண்டான வேர் சொல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, படி அப்படின்றது தான். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். கண்ணதாசனோட படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் வந்து எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. கண்ணதாசனோட படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சேரமான் காதலி அப்படின்ற புதினம் தான். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். தாராபாரதி அவர்களோட புதிய விடியல்கள் அப்படின்ற நூல் வந்து எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தாராபாரதி அவர்களோட புதிய விடியல்கள் அப்படின்ற நூல் எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1982ஆம் ஆண்டு. சரிங்களா. அடுத்தது பாருங்கள். வருதல் அப்படின்றதுக்கு உண்டான வேர் சொல் வந்து எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். வருதல் அப்படின்றதுக்கு உண்டான வேர் சொல் எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அதாவது வருதல் அப்படின்றதுக்குண்டான வேர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அடுத்தது பாருங்கள். குழந்தைகளுக்காக யார் எழுதிய பாடல்கள் பாடு பாப்பா அப்படின்ற தலைப்பில் ஒரு நூலாக வெளிவந்தது? குழந்தைகளுக்காக யார் எழுதிய பாடல்கள் பாடு பாப்பா அப்படின்ற தலைப்பில் நூலாக வெளிவந்தது? யார் எழுதிய பாடல்கள் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தமிழ் ஒலி அப்படின்ற ஆசிரியர் தான். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள். சுடுதல் அப்படின்றதுக்கு உண்டான வேர் சொல் வந்து எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். சுடுதல் அப்படின்றதுக்கு உண்டான வேர் சொல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சுடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். உறங்கினாள் அப்படின்ற வினை முற்றுக்கூறிய வேர் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதற்குண்டான சரியான ஆன்சர் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உறங்கு அப்படின்றது தான். சரிங்களா. அடுத்தது பாருங்கள். இயேசு காவியம் அப்படின்றத பாடியவர் வந்து யார்? இயேசு காவியத்தை பாடியவர் வந்து யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கண்ணதாசன் அவர்கள். ஓகேங்களா. இயேசு காவியம் அப்படின்றத பாடியவர் வந்து கண்ணதாசன். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ தா அப்படின்ற வேர் சொல் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதற்குண்டான வினையாளனையும் பெயரை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதற்குண்டான சரியான ஆன்சர் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ பாடி அப்படின்ற வேறு சொல்லின் வினைமுற்றை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதற்கு உண்டான சரியான ஆன்சர் வந்து என்ன அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாடினாள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். தாராபாரதியின் விவசாயம் இவர் வேதம் அப்படின்ற நூல் எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். தாராபாரதி அவர்களோட விவசாயம் இவர் வேதம் அப்படின்ற நூல் வந்து எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1992ஆம் ஆண்டு. சரிங்களா, அடுத்தது பாருங்கள். தமிழறிஞர் உவே சுவாமிநாத ஐயரோட மாணவராக இருந்தவர் வந்து யார்? தமிழறிஞர் உவே சுவாமிநாத ஐயரோட மாணவராக இருந்தவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கீவா ஜெகநாதன் அப்படின்றவர் தான். சரிங்களா, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்ற கவிதையை பாடியவர் வந்து யார்? நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு பாடியவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கண்ணதாசன் அவர்கள். ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மண்புழுவல்ல மானிடனே உன் மாவழி காட்டு வானிடமே அப்படின்னு பாடியவர் வந்து யார்? மண்புழுவல்ல மானிடனே உன் மாவழி காட்டு வானிடமே அப்படின்னு பாடியவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி அவர்கள். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். கள்ளக்குடி மாக்காவியம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார்? கள்ளக்குடி மாக்காவியம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார்? ஸோ ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கண்ணதாசன் அவர்கள். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விஜயரங்கம் அப்படின்றது யாருடைய இயற்பெயர்? விஜயரங்கம் அப்படின்றது யாருடைய இயற்பெயர்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ கவிஞர் தமிழ் ஒளி அப்படின்றவரோட இயற்பெயர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயரங்கம் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள். 1982 ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு வாங்கியவர் வந்து யார்? 1982 ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசை வாங்கியவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கீவா ஜெகநாதன் அப்படின்றவங்க தான். சரிங்களா, அடுத்தது பாருங்க. கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்களில் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல், அதாவது எழுதாத நூல் வந்து எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கொய்யாக்கனி அப்படின்ற நூல் தான். ஏன்னா கொய்யாக்கனி அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல். ஓகேங்களா, ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற நூலில் இது மட்டும்தான் தவறாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள். சிற்பியின் கனவு அப்படின்றது யாருடைய மேடை நாடகம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். சிற்பியின் கனவு அப்படின்றது
யாருடைய மேடை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ யாருடைய மேடை நாடகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தமிழ் ஒளி அப்படின்ற கவிஞரோட மேடை நாடகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பியின் கனவு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இந்த கேள்வியை பொறுத்தவரையும் இது வந்து உங்களுக்கான கேள்வி தான். யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ உங்களுக்கான கேள்வி தான். ஸோ தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, இனி தொடுவானம்தான் உன் எல்லை அப்படின்னு பாடியவர் வந்து யார்? ஸோ இது வந்து உங்களுக்கே சொன்ன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, இனி தொடுவானம்தான் உன் எல்லை அப்படின்னு பாடியவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி அவர்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பார் அப்படின்ற வேர் சொல்ல வினையாளனையும் பெயராக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குண்டான சரியான ஆன்சர் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பார்த்தவன் அப்படின்றது தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். நட அப்படின்ற வேர் சொல்ல வினைமுற்று ஆக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதற்குண்டான சரியான ஆன்சர் இது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். நட அப்படின்ற வேர் சொல்ல வினைமுற்றாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ எது சரி அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நடக்கிறது அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்களில் கண்ணதாசனால் எழுதப்படாத நூல் வந்து எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திருக்கை வழக்கம் அப்படின்ற நூல் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். தனி அப்படின்ற வேர் சொல்லோட வினைமுற்றை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதற்கு உண்டான சரியான ஆன்சர் வந்து எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தனிந்து அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பட பாடல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பட பாடல் வந்து எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கலங்காதிரு மனமே அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். 1951 வாகீச கலாநிதி அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் வந்து யார்? 1951 வாகீச கலாநிதி அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கிவா ஜெகநாதன் அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். திரை உலக அகத்தியர் அப்படின்ற சிறப்பு பெயர் பெற்றவர் வந்து யார்? ஸோ இந்த கேள்வி 2019ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான். திரை உலக அகத்தியர் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். வெறுங்கை என்பது மூலத்தனம், விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு பாடியவர் வந்து யார்? வெறுங்கை அப்படின்றது மூலத்தனம், விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு பாடியவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் தாராபாரதி அவர்கள். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். புதிய விடியல்கள் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார்? புதிய விடியல்கள் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார்?
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தாராபாரதி அவர்கள். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், தாராபாரதி இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். தாராபாரதி இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்து வெளிச்சம் அப்படின்ற நூல் தான். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தவறாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கவி ஞாயிறு அப்படின்ற அடைமொழி பெற்றவர் வந்து யார்? கவி ஞாயிறு அப்படின்ற சிறப்பு பெயர் பெற்றவர் வந்து யார்? ஸோ கவி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவிஞர் தாராபாரதி அவர்கள். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கவிஞர் தாராபாரதியோட இயற்பெயர் வந்து என்னன்னு சொல்லுங்கள். கவிஞர் தாராபாரதி அவர்களோட இயற்பெயர் வந்து என்னன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஸோ கண்ணதாசன் அவர்கள் இறுதியாக எழுதிய நூல் வந்து எது? கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இறுதியாக எழுதிய நூல் வந்து எது? ஸோ கண்ணதாசன் அவர்கள் இறுதியாக எழுதிய நூல் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இயேசு காவியம் அப்படின்ற நூல் தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஸோ கண்ணதாசன் படைத்த நாடக நூல் வந்து எது? 2018 குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க, கண்ணதாசன் படைத்த நாடக நூல் வந்து எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ராசதண்டனை அப்படின்ற நாடகம் தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கவிஞர்களில் திருவண்ணாமலை மாவட்டம் குவளை அப்படின்ற ஊரில் பிறந்தவர் வந்து யார்? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கவிஞர்களில் திருவண்ணாமலை மாவட்டம் குவளை அப்படின்ற ஊரில் பிறந்தவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கவிஞர் தாராபாரதி அவர்கள். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், வீரர் உலகம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார்? வீரர் உலகம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கி.வா. ஜெகநாதன் அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. 2022ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கேள்வி, சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அந்த காட்சியை பார் அப்படின்றது தான் சரி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 2022ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான். எது சரி அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், அஞ்சு அப்படின்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 2023ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான். ஸோ அஞ்சு அப்படின்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சினர் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வேர் சொல்லிலிருந்து வினைமுற்றை உருவாக்குக. ஸோ பெரு அப்படின்ற வேர் சொல்லிலிருந்து வினைமுற்றை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எது சரி அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பெற்றாள்
அப்படின்றது தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஓகேங்களா? ஸோ பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்விகள் தான். ஸோ பேலன்ஸ் வந்து நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேள்விகள்லாம் பார்க்கும்போது எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றத நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு உண்டான கிளாஸஸ் வந்து என்ன அப்படின்றது இன்றைக்கி ஈவினிங் விஜய் சார் வந்து லைவ் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை பாருங்கள், அதை பார்த்துட்டு அதை வந்து படிச்சுக்கோங்க. அதுதான் நாளைக்கு உண்டான டெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.